ஹாய், இந்த வீடியோவில் ரிக்ரெஷன் லைனில் ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிராஃப் வந்து ப்ளாட் பண்ணியிருக்கேன். அதில் எக்ஸ் ஆக்சிஸில் மந்த்தையும் ஒய் ஆக்சிஸில் வந்து ஆர்டர்ட் குவான்டிட்டிஸையும் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இங்கே நான் டேட்டா பாயிண்ட்ஸ் எதையும் ப்ளாட் பண்ணல. ஸோ இதில் நான் ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் தான் நம்ம ரிக்ரெஷன் லைன். அது வந்து இந்த ரிக்ரெஷன் லைன் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து ரிக்ரெஷன் லைன் வந்து இப்படி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ப்ளூ கலர் லைன் தான் நம்ம ரிக்ரெஷன் லைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட்ன்ட்டு ரெண்டு இருக்குது. ஸோ நம்மளோட ஒய் இன்டர்செப்ட் வந்து நம்ம டேரெக்டாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ரிக்ரெஷன் லைன் வந்து ஒய் ஆக்சிஸில் எங்கே வந்து மீட் பண்ணுது அதுதான் வந்து ஒய் இன்டர்செப்ட். இந்த ஒய் இன்டர்செப்ட் எதுக்கு தேவைப்படுது அப்படின்றத இன்டெப்த்தாக வரப்போகிற ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ ஒய் இன்டர்செப்ட் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது ஸ்லோப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்லோப் வந்து கால்குலேட் பண்ணுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ரைஸ் பை ரன். ரைஸை வந்து சேஞ்ச் இன் ஒய்ன்னு சொல்லுவோம், ரன் வந்து சேஞ்ச் இன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்லோப் வந்து இந்த ரிக்ரெஷன் லைனில் நீங்கள் எந்த இடத்துல கால்குலேட் பண்ணாலும் அந்த ஸ்லோப் வந்து சேம் வேல்யூவாக தான் இருக்கும் அந்த ரிக்ரெஷன் லைனுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்லோப் வந்து இந்த ரிக்ரெஷன் லைனில் வந்து எவ்வளோ இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்லோப் ஹெல்ப்ஸ் அஸ் டு மெஷர் த ஸ்டீப்னஸ் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டீப்னஸ் ஆஃப் லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் வந்து ஒரு மேடு மாதிரி இருக்குது, இல்லாட்டி ஒரு மலைன்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் போட்டு இந்த மலை மேலே ஏறணும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் இன்டர்செக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து 1,3. ஸோ இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் 1,3. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 1, ஒய்யோட வேல்யூ வந்து 3. ஸோ எக்ஸ் வந்து 1லேருந்து 3ஆக மாறும்போது ஒய்யோட வேல்யூ வந்து 3லேருந்து 9ஆக மாறுது. அது எப்படி 3லேருந்து 9ஆக மாறுது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் வந்து நம்ம ஸ்லோப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்லோப் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து எக்ஸ் வந்து 1லேருந்து 3ஆக மாறுது. ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு வெர்டிக்கல் லைனை ட்ராப் பண்ணி அது ரிக்ரெஷன் லைனில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ தான் வந்து 9. ஸோ எக்ஸ் வந்து 1லேருந்து 3ஆக மாறிச்சு, அதுதான் வந்து இந்த ரெட் லைன் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த புது பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணோம். அந்த வெர்டிக்கல் லைன் தான் இந்த எல்லோ லைன். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து எவ்வளோ ரைஸ் ஆகுதுன்றத இந்த எல்லோ லைன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த எல்லோ லைன் வந்து இந்த ரிக்ரெஷன் லைனில் வந்து இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த இன்டர்செக்ஷனோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ பார்த்திங்கன்னா 9. ஸோ ஒய் வந்து 3லேருந்து 9ஆக மாறுது. ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ரைஸ் பை ரன் is equal to change in y divided by change in x ன்னு சொல்கிறோம். ஸோ சேஞ்ச் இன் ஒய்னா y2 மைனஸ் y1 அண்ட் சேஞ்ச் இன் எக்ஸ்னா x2 மைனஸ் x1. ஸோ x1 வந்து கரண்ட் வேல்யூ அண்ட் x2 வந்து எக்ஸோட புது வேல்யூ அண்ட் y1 வந்து ஒய்யோட கரண்ட் வேல்யூ அண்ட் y2 வந்து ஒய்யோட புது வேல்யூ. ஸோ எக்ஸ் வந்து இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா வந்து 1லேருந்து 3ஆக மாறுது. ஸோ எக்ஸோட கரண்ட் வேல்யூ வந்து 1, அதோட புது வேல்யூ வந்து 3. ஸோ 3 மைனஸ் 1ன்னு இங்கே சொல்லியிருக்கோம். அண்ட் ஒய்யோட கரண்ட் வேல்யூ வந்து 3 அண்ட் அதோட புது வேல்யூ வந்து 9. அதனால் இங்கே வந்து 9 வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் 3 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 9 மைனஸ் 3 வந்து 6, 3 மைனஸ் 1 வந்து 2 அண்ட் 6/2 வந்து 3. ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனோட ஸ்லோப் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து 3ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா வந்து என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்றது கேட்டிங்கன்னா வந்து when x increases by 1 unit, அதாவது எக்ஸ் வந்து 1லேருந்து 2ஆக மாறிச்சுன்னா அது வந்து கரஸ்பாண்டிங் ஒய்யோட வேல்யூ வந்து எவ்வளோ ரைஸ் பண்ண வைக்கும், இல்லாட்டி ஒய்யோட வேல்யூ வந்து எவ்வளோ அஃபெக்ட் பண்ண வைக்கும் அப்படின்றத ரிப்ரசன்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ when x increases by 1 unit or when x takes 1 step, y takes 3 steps அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து இந்த க்ரீன் லைனில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ when x takes 1 steps, 1லேருந்து 2ஆக மாறும்போது y வந்து 3லேருந்து 3 ஸ்டெப்ஸ் எடுக்குது. ஸோ ஒய்லேருந்து 3 ஸ்டெப்ஸ் எடுத்தால் 6க்கு போகுது. ஸோ when x takes 1 step, y takes 3 steps. Now இப்போது when x takes 2 steps, இந்த பிங்க் லைனில் வந்து சொல்லியிருக்கேன். when x takes 2 steps, 1லேருந்து 3ஆக மாறும்போது y வந்து 3லேருந்து
6 ஸ்டெப்ஸ் எடுக்குது. ஸோ 3லேருந்து 6 ஸ்டெப்ஸ் எடுத்தால் அது வந்து 9க்கு போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த பிங்க் லைனில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 3 என்ன ரெப்ரசன்ட் பண்ணோன்னா வந்து எக்ஸோட 1 யூனிட் சேஞ்ச் வில் அஃபெக்ட் ஒய் கரஸ்பாண்டிங் வேல்யூ 3 டைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து 3 times வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ when x value increases by 1 unit y rises by 3, when x value increases by 2 unit y value rises by 6 because இந்த நம்மளோட ஸ்லோப் வந்து 3. ஸோ இந்த ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்டை இன்னும் வேறு விதமாக விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 5 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ப்ளாட் பண்ணுறேன். ஸோ நான் இது மாதிரி 5 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட கோல் என்னென்னா வந்து ஒரு ரிக்ரெஷன் லைனை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ரிக்ரெஷன் லைனில் வந்து இந்த 5 டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து பாஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ணணும். இதுதான் நம்மளோட கோல். ஸோ நம்ம ரிக்ரெஷன் லைன் வந்து y = mx+b, இங்கே வந்து y = x+b ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏ அண்ட் ஏனா வந்து ஸ்லோப், அது வந்து நம்ம mன்னு கூட சொல்லலாம். அண்ட் பினா வந்து y இன்டர்செப்ட், கடைசியாக எது வந்து ஆட் ஆகுதோ அதுதான் வந்து y இன்டர்செப்ட். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோப் 0 அண்ட் y இன்டர்செப்டும் 0. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ரிக்ரெஷன் லைனே வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரிக்ரெஷன் லைனில் வந்து y இன்டர்செப்டை 0னே வச்சுக்கலாம். இந்த ரிக்ரெஷன் லைனில் வந்து ஸ்லோப்புக்கு மட்டும் நம்ம வேல்யூஸை வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து ட்ரை பண்ணி எந்த வேல்யூ மூலயமா நம்ம இந்த ரிக்ரெஷன் லைனை வந்து இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளே பாஸ் பண்ண வைக்க முடியுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்லோப்புக்கு வந்து வேல்யூ கொடுக்க போகிறேன். இப்போ வந்து 0லேருந்து இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகும் அண்ட் கரஸ்பாண்டிங் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு ப்ளூ கலர் லைன் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோப்புக்கு வந்து 0.06ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரிக்ரெஷன் லைன் வந்து வருது. ஸோ ரிக்ரெஷன் லைன் வந்து நம்ம y இன்டர்செப்ட் வந்து 0ன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ரிக்ரெஷன் லைன் வந்து y ஆக்சிஸில் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் வந்து இன்டர்செக்ட் ஆகும், வேறு எங்கேயும் வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லோப்புக்கு வந்து இன்னும் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோப்போட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ப்ளூ லைனும் பார்த்திங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இந்த ரிக்ரெஷன் லைனில் தான் நம்ம அங்கே ஈக்குவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாயிண்ட்ஸ் ஒன்றுக்குள்ளே பாஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்லோப் வந்து நம்ம ரிக்ரெஷன் லைனுக்கு வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குது. ஸோ நம்ம வந்து கிளாக் வைஸாக இந்த ரிக்ரெஷன் லைனை வந்து மாற்றலாம், இல்லாட்டி ஆன்டி கிளாக் வைஸாக இந்த ரிக்ரெஷன் லைனை வந்து மூவ் பண்ணலாம். ஸோ ஸ்லோப் வந்து இந்த மூமெண்ட்டை கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மூமெண்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து இந்த ரிக்ரெஷன் லைனை வந்து இந்த 5 பாயிண்ட்குள்ளே வந்து பாஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் வந்து இந்த ஸ்லோப் மூலியமாக வந்து நம்மளால் இந்த ரிக்ரெஷன் லைனை இந்த 5 டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து பாஸ் பண்ண வைக்க முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரிக்ரெஷன் லைனில் வந்து y இன்டர்செப்ட் வந்து 0ன்னு வச்சுருக்கோம். ஸோ y இன்டர்செப்டுக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா அது மூலயமா இந்த ரிக்ரெஷன் லைன் வந்து இந்த 5 டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளே பாஸ் பண்ண வைக்க முடியுமான்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் இப்போ வந்து y இன்டர்செப்டுக்கு வந்து வேல்யூ கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அரவுண்ட் 5 கிட்ட வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். 5 கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது இங்கே பார்த்திங்கன்னா வந்து 5ன்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இந்த ரிக்ரெஷன் லைன் வந்து 0ல் பாஸ் பண்ணாமல் 5 அந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரிக்ரெஷன் லைன் வந்து மூவ் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டு இருக்குது, இப்போ வந்து 4 ஆண்டு இருக்குது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 ஆண்டு வந்து இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து 4.91. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4.91. ஸோ நம்ம வந்து y இன்டர்செப்ட் வந்து நம்ம ரிக்ரெஷன் லைனில் வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணால் அந்த y இன்டர்செப்ட் வந்து நம்ம ரிக்ரெஷன் லைனை வந்து மேலேயும் கீழேயும் மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரிக்ரெஷன் லைனை வந்து மேலேயும் கீழேயும் மட்டும் தான் மூவ் பண்ணுது. இந்த y இன்டர்செப்ட் வந்து நம்ம ரிக்ரெஷன் லைனை வந்து ரொட்டேட் பண்ணல, கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸான்ட்டு. இந்த ரொட்டேஷன் கொடுக்குற ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்ம ஸ்லோப் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் பண்ண வைக்க முடியுது. ஸோ ஸ்லோப் வந்து ரிக்ரெஷன் லைனை வந்து ரொட்டேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் y இன்டர்செப்ட் வந்து நம்ம ரிக்ரெஷன் லைனை வந்து மேலேயும் கீழேயும் மட்டும்தான் வந்து மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரொட்டேஷன் ப்ளஸ் மூமெண்ட் அப் அண்ட் டவுன்
அது ரெண்டுத்தையும் வந்து இந்த ரிக்ரெஷன் லைனில் வந்து ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து கரெக்டான ஸ்லோப் வேல்யூ அண்ட் கரெக்டான ஒய் இன்டர்செப்ட் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணி இந்த ரிக்ரெஷன் லைனை வந்து நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து பாஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோப் 0.61 இருக்கும்போது அண்ட் ஒய் இன்டர்செப்ட் 9.03 இருக்கும்போது நம்ம டேட்டா பாயிண்ட் கிட்ட வந்து நம்ம ரிக்ரெஷன் லைனை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நான் வந்து இந்த ரிக்ரெஷன் லைனை வந்து லைட்டாக கீழே வந்து மூவ் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஒய் இன்டர்செப்ட் வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 4 பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து பாஸ் பண்ண வைக்க முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து கரெக்டான வேல்யூஸ் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ரெண்டுத்துக்குமே. ஸோ எந்த காம்பினேஷன் வந்து கரெக்டான வேல்யூ கொடுக்குதோ அந்த வேல்யூ வச்சு தான் வந்து நம்மளால் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நம்மளால் கரெக்டான ஒய் அண்ட் அதாவது ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வந்து கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டா பாயிண்ட்குள்ளேயும் வந்து எக்ஸாக்டாக பாஸ் பண்ண முடியலனாலும் எல்லா டேட்டா பாயிண்ட்டையும் நம்மளால் டச் பண்ண வைக்க முடியுது. ஸோ இந்த ரிக்ரெஷன் லைன் வந்து பெஸ்ட் ஃபிட் ஆஃப் லைன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா வந்து நம்ம டேட்டா பாயிண்ட் எல்லாத்துக்குள்ளேயும் வந்து இது பாஸ் ஆகுது. அண்ட் நம்மளோட ஸ்லோப் வேல்யூ வந்து 0.55 அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வந்து 8.64. ஸோ நம்ம கரெக்டான ஸ்லோப் அண்ட் கரெக்டான ஒய் இன்டர்செப்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணதுனால நம்மளால் இந்த ரிக்ரெஷன் லைன் இந்த ப்ளூ லைனை வந்து நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து பாஸ் பண்ண வைக்க முடிஞ்சது. இந்த ரிக்ரெஷன் லைனை வச்சு நம்ம ஃப்யூச்சராக வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏதோ ஒரு டேட்டா செட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 15 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணுன்னா வந்து நம்ம 15லேருந்து வேர்ட்டிக்கலாக எப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தோன்னா இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். இந்த இடத்தோட இன்டர்செக்ஷன் வந்து இந்த ரிக்ரெஷன் லைனோட இன்டர்செக்ஷனோட கரஸ்பாண்டிங் வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே வந்து 15, 16, 17. ஸோ when x is 15 y will be 17 அப்படின்னு நம்ம ரிக்ரெஷன் லைன் மூலயமா வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோட மெயின் டேக்அவே என்னென்னா வந்து ரிக்ரெஷன் லைனில் ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் எதுக்கு ரெண்டுமே தேவைப்படுது. நம்ம ஸ்லோப் மட்டும் வச்சா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இல்லாட்டி ஒய் இன்டர்செப்ட் மட்டும் வச்சா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்றதை பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ரெண்டுமே தேவை. ஸோ ஸ்லோப் வந்து ரொட்டேஷன் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வந்து நம்ம ரிக்ரெஷன் லைனை வந்து மேலேயும் கீழேயும் மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம கரெக்டான வேல்யூஸை யூஸ் பண்ணும்போது கரெக்டான ரிக்ரெஷன் லைன் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் ரிக்ரெஷன் லைன் வந்து நம்ம எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளேயும் எக்ஸாக்டாக பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எம் அண்ட் அதாவது ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்டோட கரெக்டான வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கரெக்டான வேல்யூ கிடைச்சப்புறம் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ரிக்ரெஷன் லைனில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ ஸ்லோப் வந்து நம்ம ரிக்ரெஷன் லைனை ரொட்டேட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு அண்ட் ஒய் இன்டர்செப்ட் நம்ம ரிக்ரெஷன் லைனை வந்து மேலேயும் கீழேயும் ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இப்போ ஸ்லோப்பை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் வந்து மந்த்தையும் குவான்டிட்டி சோல்டையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில். ஸோ இப்போது நான் ரேண்டமாக வந்து ஒரு ரிக்ரெஷன் லைன் வந்து வரைய போகிறேன். இந்த ரிக்ரெஷன் லைனோட ஸ்லோப் எவ்வளோ இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரிக்ரெஷன் லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த ரிக்ரெஷன் லைனோட ஸ்லோப் என்ன அப்படின்றத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம்னா வந்து நம்ம வந்து இந்த ரிக்ரெஷன் லைனில் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸோட வேல்யூ வந்து 0 அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து 1. எக்ஸ் வந்து 0லேருந்து 3 மாறும் போது இது வந்து எக்ஸ் வந்து 0லேருந்து 3 தான் மாறணும்னு இல்லை, நம்ம வந்து எந்த இடத்துல வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து 0லேருந்து 7 மாறும் போது ஒய்யோட வேல்யூ எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து 0லேருந்து 3 மாறும் போது ஒய்யோட வேல்யூ வந்து 1லேருந்து 4 மாறுது. ஸோ இப்போ இந்த ரிக்ரெஷன் லைனோட ஸ்லோப் என்னென்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தா
இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணால் சேஞ்ச் இன் y டிவைட் பை சேஞ்ச் இன் எக்ஸ். ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட பழைய வேல்யூ எக்ஸோட புது வேல்யூ. ஸோ 0 and 3. இங்கே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒய்யோட பழைய வேல்யூ 1 அண்ட் ஒய்யோட புது வேல்யூ வந்து 4. ஸோ 3/3 இஸ் 1. ஸோ எக்ஸ் வந்து 1 ஸ்டெப் எடுத்தால் ஒய்யும் 1 ஸ்டெப் தான் எடுக்கும். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனோட ஸ்லோப் பார்த்திங்கன்னா வந்து 1. ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனோட ஸ்லோப் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூவில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்தால் அது ஒய்யோட வேல்யூ வந்து ரொம்பலாம் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ எக்ஸ் வந்து 1 ஸ்டெப் நடந்தால் ஒய்யும் 1 ஸ்டெப் தான் நடக்கும். எக்ஸ் வந்து 2 ஸ்டெப் நடந்தால் ஒய்யும் 2 ஸ்டெப் தான் நடக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ் வந்து 0லேருந்து 3ஆக மாறுது. அதனால் ஒய் வந்து 1லேருந்து 4ஆக மாறுது. ஸோ 1லேருந்து 3 ஸ்டெப்ஸ் நடக்குது. ஸோ எக்ஸும் 3 ஸ்டெப்ஸ் நடக்குது, ஒய்யும் 3 ஸ்டெப்ஸ் தான் நடக்குது. ஸோ நம்ம இன்னொரு சாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சிருக்கோம். இதுதான் வந்து நம்ம ரிக்ரெஷன் லைனாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனில் பார்த்திங்கன்னா ஸ்டீப்னஸே இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த லைனை வந்து ஒரு மேடுன்னு நினச்சிங்கன்னா ஒரு மேடாகவே இல்லை. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாரிசான்டல் லைன் மாதிரி இருக்குது. ஸோ இதோட ஸ்லோப் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எக்ஸ் வந்து 0லேருந்து 3ஆக மாறும்போது ஸோ ஒய் வந்து 1லேருந்து 1ஆக தான் இருக்குது. ஸோ இதோட ஸ்லோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்லோப் வந்து 0. ஹாரிசான்டல் லைனாக இருக்கும்போது ஸ்லோப் வந்து 0. ஸோ எக்ஸ் வந்து 1 யூனிட் நடந்தால் ஒய்யோட வேல்யூவில் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ ஸ்டீப்னஸ்ஸே இல்லைன்னா எக்ஸோட வேல்யூவில் எந்த சேஞ்ச் நடந்தாலும் அது ஒய்யோட வேல்யூ வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் வந்து இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டயக்ராமில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா வந்து இதுதான் நம்ம ரிக்ரெஷன் லைன். நம்ம ரிக்ரெஷன் லைன் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ வந்து சின்னதாக சேஞ்ச் ஆனாலும் ஒய்யோட கரஸ்பாண்டிங் வேல்யூவில் வந்து அது பெரிய எஃபெக்டை வந்து ஏற்படுத்தும். ஸோ ஸ்மால் யூனிட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸ் வில் ஹாவ் லார்ஜ் எஃபெக்ட் ஆன் ஒய் வென் த ஸ்டீப்னஸ் இஸ் ஹை. ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனில் வந்து ஸ்டீப்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனில் வந்து ஒரு மேடுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஒரு வண்டி ஓடணுன்னா அந்த வண்டியை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் போட்டு ஏற்றணும். ஸோ ஸ்டீப்னஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த ரிக்ரெஷன் லைனில். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனில் வந்து ஸ்டீப்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூவில் வந்து சின்ன சேஞ்ச் நடந்தாலும் அது ஒய்யோட வேல்யூவில் வந்து ரொம்ப பெரிய எஃபெக்ட்லாம் ஆக்காது. ஸோ ஸ்மால் யூனிட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸ் வில் ஹேவ் ஒன்லி ஸ்மால் எஃபெக்ட் ஆன் ஒய். ஏன்னா வந்து ஸ்டீப்னஸ் வந்து கம்மியாக இருக்குது ப்ரீவியஸ் ரிக்ரெஷன் லைனோட ஸ்டீப்னஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ரிக்ரெஷன் லைன் தேர்ட் சாம்பிள் எடுத்திங்கன்னா வந்து இந்த ரிக்ரெஷன் லைனில் வந்து ஸ்டீப்னஸே இல்லை. ஸோ ஸ்லோப் வந்து 0. ஸோ எக்ஸில் வந்து எந்த சேஞ்ச் நடந்தாலும் அது ஒய்யை வந்து அஃபெக்டே பண்ணாது. ஸோ இந்த ஸ்லோப்போட டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன் நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்லோப் வந்து ஸ்டீப்னஸ் ஆஃப் லைனை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இந்த ஸ்டீப்னஸ் தான் வந்து எப்படி வந்து எக்ஸோட வேல்யூ மாறும் போது அது வந்து ஒய்யோட வேல்யூவை வந்து எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத காமிக்கும். ஸோ ஸ்லோப் வந்து இதுதான். ஸோ ஸ்லோப் பற்றி பார்த்தா இப்போ நம்ம எதுக்கு ஒய் இன்டர்செப்ட் அதாவது பயாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து இந்த விஷுவலைசேஷனில் வந்து மந்த் அண்ட் யூனிட் சோல்டை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து 3 ரிக்ரெஷன் லைன் வரைஞ்சிருக்கோம். இந்த ரிக்ரெஷன் லைனில் வந்து நம்ம ஸ்லோப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் 3x 2x and 1xன்ட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். y is equal to 1x plus c வேல்யூ வந்து 0. அதனால் வந்து நான் இங்கே எந்த வேல்யூவும் ஆட் பண்ணல. ஸோ +0 +0னா y is equal to 1x தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ரிக்ரெஷன் லைனில் பார்த்தீங்கன்னா y is equal to 2x அண்ட் இந்த ரிக்ரெஷன் லைனில் பார்த்தீங்கன்னா y is equal to 3x. ஸோ இந்த 3 ரிக்ரெஷன் லைன்லையும் வந்து நான் வந்து y இன்டர்செப்டே ஆட் பண்ணல. ஸோ y இன்டர்செப்ட் வந்து 0. அது மாதிரி இருக்கும்போது இந்த ரிக்ரெஷன் லைன் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஏன் இப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா y is equal to 1xனா x வந்து 1ஆக இருக்கும்போது yயும் 1ஆக இருக்கும். x வந்து 2ஆக இருக்கும்போது yயும் 2ஆக இருக்கும். x வந்து 4ஆக இருக்கும்போது yயும் 4ஆக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணால் இது மாதிரி ஒரு லைன் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் த ரிக்ரெஷன் லைன் y is equal to 1x. ஸோ y is equal to 2xக்கு வந்து நம்ம x is 1 y is 2 when x is 2 y is 4. ஸோ அது மாதிரி நம்ம வந்து எல்லா பாயிண்ட்ஸும் ப்ளாட் பண்ணி அதை ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ரிக்ரெஷன் லைன் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரிக்ரெஷன் லைன் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து 0,0 தான் பாஸ் பண்ணோம். ஏன்னா நம்மளோட y இன்டர்செப்ட் 0. y இன்டர்செப்ட் 0னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்
ரிக்ரெஷன் லைன் வந்து ஒய் ஆக்சிஸில் எங்கே ஜாயின் பண்ணுதோ அதுதான் மீட் பண்ணுதோ அதுதான் ஒய் இன்டர்செப்ட். ஸோ இந்த 3 ரிக்ரெஷன் லைனுக்குமே நம்ம ஒய் இன்டர்செப்ட் வந்து 0, ஏன்னா நம்ம வந்து சி வந்து 0 வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அதனால தான் 3 ரிக்ரெஷன் லைனும் இந்த 0,0ல் வந்து பாஸ் ஆகுது. ஸோ ஒய் இன்டர்செப்ட் வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்றத இப்போது பார்க்கலாம். ஸோ ஒய் இன்டர்செப்ட் வந்து ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி நம்ம ரிக்ரெஷன் லைனை வந்து மேலேயும் கீழேயும் வந்து மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணோம். அண்ட் இதனால் வந்து எப்படி நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ணியிருக்கோம். மந்த் அண்ட் குவான்டிட்டி சோல்ட், இதுதான் நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம ரிக்ரெஷன் லைனை வந்து ஃபிட் பண்ணோம். நம்மளோட கோல் என்னென்னா வந்து நம்ம ரிக்ரெஷன் லைனை வந்து இந்த எல்லா டேட்டா பாயிண்ட்குள்ளேயும் வந்து பாஸ் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணோம். ஸோ நம்ம ரிக்ரெஷன் லைன் வந்து y = mx+c. ஸோ m வந்து ஸ்லோப் அண்ட் c வந்து y இன்டர்செப்ட். ஸோ நான் ஏற்கனவே 3 ரிக்ரெஷன் லைன் வந்து இந்த இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த ரிக்ரெஷன் லைனில் பார்த்திங்கன்னா நான் ஸ்லோப் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். y இன்டர்செப்ட் வந்து 0ன்னு வச்சுருக்கேன், அதனால தான் வந்து 0ல் பாஸ் ஆகுது. ஸ்லோப் வந்து 1. இந்த ரிக்ரெஷன் லைனில் பார்த்திங்கன்னா y இன்டர்செப்ட் வந்து 0ன்னு வச்சுருக்கேன், ஸ்லோப் வந்து 2, அதனால தான் வந்து ஸ்டீப்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ரிக்ரெஷன் லைனில் பார்த்திங்கன்னா ஸ்லோப் வந்து 3 அண்ட் y இன்டர்செப்ட் வந்து 0, அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்டீப்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்லோப் மட்டும் ரிக்ரெஷன் லைனில் வச்சு ஒய் இன்டர்செப்டை 0ன்னு வச்சா நம்மளுக்கு வந்து இந்த 3 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம 3 ரிக்ரெஷன் லைனும் 0,0ல் தான் பாஸ் பண்ணுது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்மளால் வந்து நம்ம ரிக்ரெஷன் லைனை வந்து இந்த டேட்டா செட்குள்ளே வந்து எக்ஸாக்டாக பாஸ் பண்ண வைக்க முடியல. ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறோம். நம்மளால் வந்து ரொட்டேட் தான் பண்ண முடியுமே தவிர மேலேயும் கீழேயும் வந்து இந்த ரிக்ரெஷன் லைனை வந்து மூவ் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம இந்த 3 ரிக்ரெஷன் லைனுக்கும் வந்து ஒய் இன்டர்செப்ட் வந்து 0ன்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஒய் இன்டர்செப்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கொடுத்தா அது மூலயமா வந்து நம்ம ஒரு ரிக்ரெஷன் லைன் வந்து வச்சு இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளே பாஸ் பண்ண வைக்க முடியுமான்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ரெட் கலர் லைன் தான் வந்து நம்மளோட பெஸ்ட் ஃபிட் ஆஃப் ரிக்ரெஷன் லைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரிக்ரெஷன் லைனில் வந்து நம்ம ஒய் இன்டர்செப்டை வந்து 1ன்னு வச்சுருக்கோம். ஸோ 1ன்னு வச்சதுனால தான் வந்து இந்த ரிக்ரெஷன் லைன் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து இந்த இடத்துல மீட் பண்ணுது. ஸோ இந்த ரிக்ரெஷன் லைன் வந்து 0,0ல் பாஸ் பண்ணல. ஏன்னா இந்த ரிக்ரெஷன் லைனுக்கு வந்து நம்ம ஒய் இன்டர்செப்ட் வந்து 1ன்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ரிக்ரெஷன் லைனில் வந்து ஒய் இன்டர்செப்ட் ஆட் பண்ணும்போது நம்மளால் எக்ஸாக்டாக இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து பாஸ் பண்ண வைக்க முடியுது. ஸோ இந்த ரிக்ரெஷன் லைன் தான் வந்து பெஸ்ட் ஃபிட் ஆஃப் லைன். ஸோ நம்மளோட கோல் என்னென்னா வந்து நம்ம ஒரு ரிக்ரெஷன் லைன் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரிக்ரெஷன் லைன் வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளேயும் பாஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ணோம். ஸோ ரிக்ரெஷன் லைனை வந்து நம்ம y = mx+cன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து கரெக்டான m வேல்யூ அண்ட் கரெக்டான c வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சா நம்மளால் ரிக்ரெஷன் லைனை வந்து ஐடென்டிஃபை பண்ண வைக்க முடியும். அந்த ரிக்ரெஷன் லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு பார்த்திங்கன்னா கரெக்டான ரிக்ரெஷன் லைன் பார்த்திங்கன்னா இந்த ரெட் லைன் தான். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனோட ஒய் இன்டர்செப்ட் வந்து 1 அண்ட் இதோட கரஸ்பாண்டிங் ஸ்லோப் வந்து 3. ஸோ எக்ஸ் வந்து 3 ஸ்டெப் எக்ஸ் வந்து 1 ஸ்டெப் நடந்தால் ஒய் வந்து 3 ஸ்டெப் நடக்கும். எக்ஸ் வந்து 2 ஸ்டெப் நடந்தால் ஒய் வந்து 6 ஸ்டெப் நடக்கும். ஸோ நம்ம இந்த ரெட் கலர் லைன் தான் நம்மளோட பெஸ்ட் ஃபிட் ஆஃப் ரிக்ரெஷன் லைன்னு சொல்லுவோம். அவுட் ஆஃப் திஸ் 4 ரிக்ரெஷன் லைன் இந்த ரெட் கலர் லைன் தான் வந்து பெஸ்ட் ஃபிட் ஆஃப் லைன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம கரெக்டான ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணதுனால நம்மளால் இந்த ரிக்ரெஷன் லைனை வந்து இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து பாஸ் பண்ண வைக்க முடிஞ்சது. இந்த ரிக்ரெஷன் லைன் தான் வந்து y = mx+c. ஸோ y = 3x + 1. ஸோ ரீகேப், சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷனில் சிம்பிள்னா என்னென்னு பார்த்தோம், லீனியர்னா என்னென்னு பார்த்தோம், ரிக்ரெஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ சிம்பிள்னா வந்து டு ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன்லி 2 வேரியபிள்ஸ். அண்ட் லீனியர்னா வந்து ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம சொன்னோம், பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப், அண்ட் அது எப்படி வந்து ஒரு ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணிச்சு அப்படின்றத பார்த்தோம். அண்ட் ரிக்ரெஷன் என்னென்னா வந்து எஸ்டிமேஷன், நம்ம ட்ரெண்ட் இல்லாட்டி ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணி மந்த்தை வச்சு நம்ம எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து வரும்ன்றதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ரிக்ரெஷன் டெக்னிக் வந்து ஹெல்ப் பண்ணும்.
அண்டு நம்ம வந்து y is equal to mx+c. ஸோ நம்ம வந்து ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ரிக்ரெஷன் லைன் வந்து யூஸ் பண்ணோம். அந்த ரிக்ரெஷன் லைனை தான் வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது y is equal to mx+cன்னு ரெப்ரசென்ட் பண்ணோம். அதில் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ, எக்ஸ் வந்து மந்த் அண்ட் ஒய் வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் வரும் அப்படின்றது, அண்ட் எம்ன்றது தான் ஸ்லோப். ஸோ ஸ்லோப் வந்து என்ன காமிக்கும்னா வந்து how much unit of change in x will have an effect on y. ஸோ எக்ஸ் வந்து 1 ஸ்டெப் நடந்தால் y வந்து எவ்வளோ ஸ்டெப் நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் சி தான் வந்து நம்மளோட பயாஸ்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி y இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ எப்படி வந்து ஸ்லோப்பில் நம்ம ரிக்ரெஷன் லைனில் வந்து ஸ்லோப் மட்டும் வச்சா எப்படி வந்து அது வந்து நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ்களை வந்து எக்ஸாக்டாக பாஸ் பண்ண வைக்க முடியல, நம்ம வந்து இந்த y இன்டர்செப்ட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கும்போது அது மூலயமா வந்து நம்ம ரிக்ரெஷன் லைனை வந்து நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ்களை வந்து பாஸ் பண்ண வைக்க முடிஞ்ச அந்த சினாரியோ வந்து ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்.